அடே தமிழ்நாட்டு கரப்பான் பூச்சிகளா, டெல்லி கரப்பான் பூச்சிகளுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்காதீங்கடா. 5 வருஷம் கோமால இருந்துக்கிட்டு 8 வருஷம் எதை பற்றியும் பேசாமல் இருந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு எங்களை அதை செய்யலை இதை செய்யலை அப்படிலாம் சொல்லக்கூடிய பல கரப்பான் பூச்சிகள் இன்னைக்கு மக்களிடம் வெளிப்படையாக சில விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்குது. இந்த கரப்பான் பூச்சிகளை வளர விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களெல்லாம் அரிச்சு என்னையும் அரிச்சு நமக்கிடையே சாதிய மோதலை உருவாக்கி நமக்கிடையே மத மோதலை உருவாக்கி ஏன்னா நீட்டு தான்றா பிரச்சனை, என்னடா சாதி பிரச்சனை இழுக்கிற மத பிரச்சனை இழுக்கிறேன்னா 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. என்னென்னலாம் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்களா? இந்த கரப்பாம்பூச்சிகளை வளரவே விடக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அக்காவை தான். எப்படி அந்த அக்காவை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மாணவர்களை அடிப்பட்டதை பார்த்தபோது ஒரு தாயாக கஷ்டமாக இருந்தது. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்ற நடிகை தேவதர்சினி இப்பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிரானதா, நீட் தேர்வை சரியாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் நடந்துட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் இதை கன்க்ளூட் பண்ணுங்க. சன் டிவி இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய திராவிட மீடியாக்கள் இதை கன்க்ளூட் பண்ணாலே ஒரு விதம் பிரச்சனை என்னங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும். சிஜேபி அப்படிங்கிறவங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன செய்யணும்? ராஜினாமா செய்யணும். நீட்டு கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் அப்படிங்கிறது லீக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை 1% கூட இங்கே காண்பிக்காம ஒட்டு மொத்தமாக நீட்டை தடைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த கணக்கில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கரப்பான் பூச்சிகள் பெயரில் நிறைய பேர் காக்ரோச்சா மாறி உட்காந்து ஊர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு தாயா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளும் ப்ராட்டஸ்ட் பண்றா, அவளும் சில விஷயத்துக்காக போராடுவா. அப்ப அவளுடைய சேஃப்டி என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு உள் மனசுல வயதெல்லாம் கலக்குச்சு. அதுல இந்த தேவதர்சினி அவங்க பேசலாம் நானும் பார்த்தேன். அக்கா யாரு தெரியுமா? ஒரே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வரேன், அக்கா யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். வேலம்மாள் போதி கேம்பஸோட 40 நாட்கள் நீட் கிராஷ் கோர்ஸ்ல சேருங்க. நேஷனல் லெவல்ல டாப் ஸ்கோரர்ஸ், கிரேட் டாக்டர்ஸ் நம்ம போதி கேம்பஸ்ல இருந்து உருவாகுறாங்க. வேலம்மாள் போதி கேம்பஸ் நீட்டா 180 கொஸ்டின் 180 நிமிடங்களில். வாங்க வேலம்மாளுக்கு வாங்க. உங்களே மாதிரியான கரப்பான் பூச்சிகளால் தான் இங்கே பெரிய அளவில் தனியார் நீட் கோச்சிங் அப்படிங்கிறதும் செகண்ட் நீட் அட்டம்ப்ட் அப்படிங்கிறதும் இந்த கரப்பாம்பூச்சி அடித்தாலே சாதாரணமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய சிலபஸ், எங்களுடைய கோச்சிங் இது எல்லாமே அரசாங்கமும் எங்களுடைய சிலபஸை நல்லபடியாக மாற்றி நாங்களும் நீட்டு தேர்வுக்காக ரெடியாகி விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நீட்டு கோச்சிங் தனியாக தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் காசை வாங்கிக்கிட்டு கூவனை இந்த தேவதர்சினி அப்படிங்கிற இந்த காக்ரோச் தான் இப்போ காக்ரோச் மீட்டிங்கில் போய் கரப்பான் பூச்சிகளுடன் உட்கார்ந்து இந்த கரப்பான் பூச்சிகளுடைய பெயரை கெடுப்பதற்காக வெளிவந்து கத்தி கொண்டிருக்கிறது. அந்த தேவதர்சினி அப்படிங்கிற காக்ரோச்சை பார்த்துட்டோமா? அடுத்த கரப்பாம்பூச்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் அமீர். அவருடைய எல்லா ஒவ்வொரு தொழில் தொடங்கும் பொழுதும் பக்கத்தில் இருந்து ரசிச்சுக்கிட்டு அவருடைய உயரத்தை வேடியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் மேலே போகிறத இந்த தொழிலும் இறைவன் புறத்தில் வந்து அந்த ஆதரவோட பெரிய வெற்றி அடைய நான் பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துறேன். அண்ணனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆட்டு அமீர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் எனக்கு அதுல உடன்பாடுலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாபர் சாதிக்கினுடைய உச்ச தோழனாக இருந்து ஒரு கட்டத்தில் நான் தோழனே கிடையாது அப்படின்னு சொல்லி போதைப்பொருள் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஹராம் அப்படிலாம் சொல்லி மாறி ஒரு பக்கமா உருண்டுகிட்டு நின்ன அண்ணன் அமீர் அவர்கள் வந்து பேசுறார். என்ன பேசுறார்? அதில் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சொல்லிட்டாராம், எங்க சிந்திக்கக்கூடிய தமிழ்நாடுங்க அப்படின்னு சொல்லி. சிந்திக்கக்கூடிய தமிழ்நாடு அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படி ஒரு சிந்தனை கூட்டம்லாம் இப்போ இல்லை. அப்படி சிந்திச்சுட்டு இருந்த கூட்டம்லாம் போயிடுச்சு. வேணா போய் பாருங்களேன், அங்கே ஒரு அந்த டிக்கெட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி படம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அண்ணன் விஜய் அவர்களுடைய படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுக்கு எதிராக ஐயா ட்விஸ்ட் பண்ணுறாராம். சார் சமூகத்துக்காக என்ன செஞ்சார்? பருத்தி வீரன் படம் எடுத்தார். எப்படி பருத்தி வீரன் படம் எடுத்தது தான் ஐயா சமூகத்துக்காக சூப்பராக வந்து வச்சு செஞ்சு விட்டாப்புல.
கோபம் வருது. பட் ஓகே, கொஞ்சமாக அடக்கிக்கலாம். ஏன்னா இந்த கரப்பாம்பூச்சிகள்லாம், இந்த அறிவு கரப்பாம்பூச்சி, இந்த பா ரஞ்சித் கரப்பாம்பூச்சி, வெற்றிமாறன் கரப்பான்பூச்சி, அடுத்ததாக இந்த இந்த இப்போ வந்திருக்க அமீர் கரப்பாம்பூச்சி, தேவதர்ஷினி கரப்பாம்பூச்சி, ஆண்ட்ரியா அப்படிங்கிறவங்க இப்போ அதுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க கரப்பாம்பூச்சியா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ரேவதி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க இல்லையான்னு தெரியல. சத்யராஜ் அப்படின்னு சொல்லும்போது அது ஆல்ரெடி ஜோம்பி தான். அதனால் அதை பற்றிலாம் பேசிட்டு காரியம் கிடையாது. அப்போ இந்த கரப்பான்பூச்சிகள் அடுத்தடுத்தா என்னெல்லாம் உளறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீட் தேர்வில் மட்டும் கிடையாது, நீட் போராட்டத்திலும் குளறுபடிகள். இதற்கு முக்கிய காரணம் திமுக தான். இந்த இளைஞர் சொல்வதை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இளைஞருடைய பேட்டி அங்க நம்ம பார்க்க முடியுது. ஸோ நான் இங்க 3 நாளா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி நைட் ஒர்க் முடிச்சுட்டு வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்துட்டு போயிடுவேன். நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா, செகண்ட் வந்து பீப்புள் எப்படி இங்க இருந்து டைவர்ட் பண்றாங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்துஸ் முஸ்லிம்ஸ்னு இன்னொரு டிபேட் தனியாக அங்கேயே போகுது. ஒரு ஜனநாயகன் அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீட்டுக்கும் ஜனநாயகம் படம் வரக்கூடாதுன்னு சில பேர் இங்க பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி கேட்டேன். இப்படிதான் டைவர்ட் பண்றாங்கன்னு சொன்னா கூட அது புரிஞ்சுக்காம அதே பாயிண்ட் திருப்பி தான் சொல்றாங்க. ஸோ அது ஏன்னு தெரியல. இங்க இருக்க நீட் இஷ்யூ என்னன்னா அதை பத்தி பேசாம கொஞ்சம் டைவர்ட் ஆகிறாங்க நிறைய பேர். அதுதான் பிரச்சனை. அப்போ நிறைய பேர் இதே மாதிரி இப்போ இன்ஸ்டால நேரடியாக நாமெல்லாம் கூட இந்த ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நாம் பேசுகிறதெல்லாம் நம்ப வேண்டாம்ப்பா, நம்ம ஏதோ ஒரு கட்சிக்காக பேசுகிறோம், யாருக்கோ ஜால்ரா அடிக்கிறோம், என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனால் உண்மையிலேயே களத்தில் நின்று பசங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நான் நீட்டுக்காக, நீட்டினுடைய அந்த குளறுபடிக்காக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டேன், அந்த மாணவர்களுடன் இருந்தேன். காக்ரோச் பார்ட்டி, அங்கே இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சிகள் எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தேன். திடுது பண்ணி பார்த்தா இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ளேயே வர்றவனுங்க இந்து முஸ்லீம். இந்துக்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? சனாதான மொழிக நீட்டு ஒழிக. என்னடா இது, எங்கே கனெக்ட் பண்ணுறீங்கடா அப்படிங்கிறதே தெரியல. பார்த்தீங்களா? இப்போ சனாதானம் உள்ள வந்துருச்சா? சனாதானம் உள்ளக்க வந்த உடனே கொஞ்சம் ஹிந்துக்களுக்கு கோவம் வருமா? ஹிந்துக்கள் எப்படினாலும் வருமா வராதா? என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் சொல்கிறாரு, ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அங்கே கிளம்புது. திடுது பண்ணி பார்த்தா இந்த சாதி இந்த மதம் அப்படின்னு சொல்லி சாதிய பிரச்சனை இழுக்கிறதுக்காக அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தா சார் கான்செப்டே இல்லாமல், நீட் இல்லாமல் வேற என்னெல்லாமோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. படத்தை பற்றி, ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுகிறாங்க. நான் ஒரு விஜய் சப்போர்ட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாப்புல. நான் ஒரு விஜய் சப்போர்ட்டரே கிடையாது, நான் டிபேட்டில் தான் அங்கே கேட்டேன் ஏங்க ஜனநாயகன் படம் அப்படின்னு சொல்லி. நான் டிபேட்டில் கேட்டப்போ 3 பேர் திப்புன்னு வந்தானுங்க. அதன் பிறகு அதை பற்றியே பேசலை. இது எங்கேயோ மாறிட்டு இருக்கு. இந்த நீட்டு, அதாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பாச்சான்கள் இருக்குல்ல, இந்த காக்ரோச் சரி கிடையாது, இந்த போராட்டம் திசை மாறி செல்கிறது அப்படின்னு சொல்கிறாப்புல. இன்னும் 2 பேர் அவர் ஜிம்முக்கு போனதெல்லாம் ஒரு ஷார்ட்ஸாக போட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோக்குள்ளே போன பிறகு தான் தெரியுது, ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவனும் வரான், கொஞ்சம் தொண்டர்கள் வராங்க. உண்மையாக போராடிட்டு இருந்த மாணவர்கள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய பிம்பங்கள் கருப்பு சிவப்பெல்லாம் போட்டுக்கிட்டு, கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னா, எங்கள் தலைவர் அதை செஞ்சார், எங்கள் தலைவர் இதை புடுங்கினார், எங்கள் டேஷ் தலைவர் இதை செஞ்சார் அப்படின்னு சொல்லி டேஷ் பிரசனாக பேசின மாதிரி நாமளும் பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இது நீட்டே கிடையாதுயா. நீட்டு என்ன செய்யணும், நீட்டுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யலாம், நீட்டை வந்து ஒழிச்சுட்டா நம்ம என்ன செய்ய முடியும், நீட்டு ஒழிச்சிட்டோம்ப்பா, வேறு ஒன்றுமே இல்லைடா. திமுக காரங்க இப்போ போராடக்கூடிய டேஷ் பிரசன்னாலேருந்து டேஷ் ரஞ்சித் எல்லாருமே நான் சொல்கிறேன், அமீர் எல்லாரும், அமீருக்கெலாம் நிறைய காசு வந்துருக்கும்ல, நீங்களாம் என்ன செய்கிறீங்க? இப்போ எல்லாரும் சேர்ந்து எப்பா இங்கே இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, இந்த மருத்துவக் கல்லூரிகளில் ₹1 டொனேஷன் கூட வாங்காமல் நீட்டை ரத்து பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் உங்களுடைய குழந்தைகளை +2 மார்க்கின் அடிப்படையிலேயே எடுத்துக்கிறோம். ஒன்றும் வேணாங்க, மனசாட்சி தொட்டு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க கண்டிப்பாக ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ இன்றைக்கி +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா? இந்த +2 முடிச்சுட்டு ஜாயின் பண்ண மாணவ மாணவிகளுடைய குடும்பம் இருந்துச்சு, அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்கன்னா ஒரு வார்த்தையை மட்டும் அவங்க கிட்ட கேளுங்க. தம்பி இந்த ரிசல்ட் வந்துருச்சு, கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது காலேஜில் கூப்பிட்டு கேட்டு சீட்டு கிடைக்குமா சார், நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குமா சார் அப்படின்னு சொன்னால், கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ₹4 லட்சம் உஸ்கு, இல்லாட்டி ஒரு ₹5 லட்சம் உஸ்கு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம சீட்டை ரெடி பண்ணிடலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சொல்லி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர். நான் ஃபஸ்ட்டு கை தூக்குறேங்க. என் தம்பிக்காக நான் கேட்டேன், ஒரு 3-4 காலேஜில் கேட்டேன். 3-4 காலேஜ்லேயும் கவர்மெண்ட் நிர்ணயித்திருக்கக்கூடிய ₹1,25,000 கூடுதல் 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 8 லட்சம், 12 லட்சம் 12 லட்சம் வரை கேட்டாங்க. ஏன்ட்டே கேட்டாங்க, நான் யாருங்கிற ஐடென்டிட்டி சொல்லாமல் நான் கேட்டேன். 12 லட்சம் வரை கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இன்ஜினியரிங் இத்தனைக்கும் வேறு பெருசாக மருத்துவம்லாம் கிடையாது. அப்போ கவுன்சிலிங் போட்டாச்சு, கவுன்சிலிங் வரக்கூடிய காலேஜில் நம்ம நினைக்கக்கூடிய காலேஜ் கிடைக்காது, இல்லாட்டி தூரமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ஐயோ அந்த காலேஜில் சேர்த்து விட்டுடலாம். ஏன்னா மறுபடியும் பஸ் ஃபீஸு பார்க்கணும், அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபீஸை பார்க்கணும், பிள்ளையுடைய ஹெல்த்தை பார்க்கணும். அப்படிங்கிற போது அந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, 5 லட்சம் 8 லட்சமா கொடுத்துடலாம், வருஷத்துக்கு எத்தனை 6 லட்சமா 7 லட்சமா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலைமைக்கு வராங்க.
டேய், என்ஜினியரிங்கே உங்களால் இன்னும் வகைப்படுத்த முடியாமல் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய ஃபீஸில் உங்கள் காலேஜ் எதுவுமே வாங்காமல் இருக்காங்கடா. நாளைக்கு மருத்துவத்தை கொண்டு நீங்கள் தனியார்கிட்ட கொடுத்துட்டீங்க. தனியாரில் இருக்கக்கூடிய, அதுவும் உங்களுடைய அரசியல் கட்சியை சார்ந்தவங்க தான் நிறைய மருத்துவக் கல்லூரிகளை வச்சுருக்காங்க. அவனு என்ன தெரியுமா செய்வாங்க? +2 மார்க்கின் அடிப்படையில் தான் நம்ம இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜினுடைய சீட் எல்லாமே கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் பேசுவாங்க. 10 பேருக்கு கொடுப்பாங்கயா, 10 பேருக்கு கொடுப்பான். மீதம் இருக்கும் 50-60 பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். ஒரு 40 லட்சம் கொடுங்கய்யா, ஒரு 50 லட்சம் கொடுங்கய்யா. ஜென்டில்மேன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சங்கர் சாருக்கு? அந்த காலகட்டத்திலேருந்தே நம்பியார் போய் கேட்பார். நம்பியார், மனோரமா, அர்ஜுன், அங்கே இருக்க வினீது, 4 பேரும் அந்த ஒரு சீன் வச்சுருப்பாங்க. மருத்துவம் படிக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் காசு தானே, எங்ககிட்ட மார்க் இருக்குல்ல, மருத்துவம் நீ மார்க் வாங்கியிருக்கடா, நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதனால் 20-30 லட்ச ரூபா தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரை இவனெல்லாம் எதுக்கு துடிச்சிட்டு இருக்கானுங்கன்னா, நீட் அப்படிங்கிறது ஒன்று ரத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாஃபியா இருக்குது பாருங்க, அதாவது நிறைய மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள் வச்சுருக்கக்கூடிய இந்த மாஃபியா, பல் மருத்துவ டாக்டர்ஸ், இல்லாட்டி அதுக்கு அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலேஜஸ் வச்சுருக்கிற இவனையெல்லாம் கோடி கணக்கில் அள்ளலாம். இப்போ இவனையெல்லாம் என்ன சொல்கிறாங்க? நீட்டு கோச்சிங் சென்டர் கோடி கணக்கில் அள்ளிட்டு இருக்கு சார். நீட்டு கோச்சிங்கே போகாமல் வீட்டிலேருந்து படித்தவன் நீட் எக்ஸாம் பாஸ் ஆகி இன்றைக்கி பிடிஎஸோ எம்பிபிஎஸோ படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கும் என் குடும்பத்துலேருந்தே நான் சொல்கிறேன். இதே மாதிரி நான் ஏகப்பட்ட பேரை பார்க்குறேன். அப்போ உன்னுடைய எல்லாம் எய்ம் என்ன? எக்ஸாமை க்ளோஸ் பண்ணிடலாம்டா, நீங்கள் வாங்க ஒரு 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 டிபேட்டுக்கு வாங்க. ஆமாம் சார், திமுக சார்ந்து இருக்கக்கூடிய இத்தனை பேருக்கு இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, இத்தனை சீட்டு இருக்குது, இத்தனை சீட்டு நான் எத்தனை இப்போ நீட் வழியாக போனால் ஒரு 4.5 லட்சமா 7 லட்சமா 7 லட்சத்துக்குள்ளே முடிச்சிடலாம்ல ஒரு வருஷத்துக்கு. நான் சொல்கிறேன் 5-6 லட்சம் 7 லட்சத்துக்குள்ளே தான் எல்லாமே எக்ஸாம், நான் சொல்கிறது எல்லாமே சேர்த்து. அப்போ வருஷத்துக்கு 7 லட்ச ரூபாடா வாங்குவேன், 4 வருஷம் நீ படிச்சுட்டு போப்பா, 20 லட்ச ரூபா நீ செலவழிச்சா போகுந்தா அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்க இவனுக்காவது ஒருத்தனும் சொல்ல மாட்டான். நம்மளெல்லாம் மரமண்டைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீட்டை ரத்து பண்ணால் நாளையிலேருந்து அந்த மாஃபியா பெருசாக வேலை செய்யும். இவ்வளோ நாள் காசு சம்பாதிக்க முடியாமல் நீட்டு வழியாக ஓகே நீட்டா இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ், இந்த மார்க்குக்கு இந்த காலேஜ்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஓகே, நீங்கள் நேராக வாங்க, மாநிலங்களே தீர்மானிச்சுக்கோங்கப்பா, உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரிகள் எத்தனை சீட்டு, 1000 சீட்டாக இந்த வச்சுக்கோ, இந்த 1000 சீட்டை நீயே ஃபில் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு சீட்டுக்கு 1 கோடி ரூபா அவரை கேட்குறதுக்கு கல்லூரிகள் தயாராக இருக்கிறது. 1 கோடி கொடுத்து நம்மளால் நம்ம குழந்தைகளால் மெடிக்கல் படிக்க வைக்க முடியுமா? இப்போ சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், கொஞ்சமாக யோசிச்சு சொல்லுங்கள். எவனோ ஒருத்தன் திமுக காரன் இந்த கரப்பாம்பூச்சி, இந்த ரஞ்சித் மாதிரியான கரப்பாம்பூச்சிகள்லாம் வந்து நம்ம மண்டையை கழுவுறது அப்படிங்கிறதெல்லாம் 5 வருஷம் ஏன்டா நீங்களாம் இதில் செய்யலை, ஏன்டா செய்யலை அப்படின்னு சொல்லி நான் கேட்கலாம்ல. நீ பேசும்போது நானும் பேசலாம்ல. உடனே என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க? சாதிய புத்தியை காண்பிக்கிறா, நீ சாதியவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம், சரி. அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே ஒரு தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவரு. இதே ரஞ்சித் அவர்கள், நம்ம ராஜ்மோகன் அவர்கள் தலித் அப்படின்னு எனக்கு தெரியாது, எலெக்ஷனில் அவர் நின்ன பிறகு, அந்த தனித்தொகுதியில் நின்ன பிறகு தான் அவர் தலித் அப்படின்னு எனக்கு தெரியும், அது வரையிலும் அவர் தலித்துக்கு குரல் கொடுத்ததே கிடையாதுங்கிறார். 8 அமைச்சர்கள் கொடுத்த என்ன பிரயோஜனம்? தலித்துக்காக இந்த 2 மாசத்துல ஏதாவது நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ரஞ்சித், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சமுதாயத்தில் அவர் தலிதே இல்லை அப்படிங்கிறது எனக்கே நீ சொல்லி தான் தெரியும். அப்போ நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்திருக்கோம், ஒன்றா தான் பேசியிருக்கோம், ஒன்றா தான் சிரிச்சிருக்கோம். அப்போ இங்கே எந்த இடத்துலையுமே சாதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் நீ என்ன சொல்கிற? அவன் தலிது, அவன் இப்போ பெரம்பூரில் தனித்தொகுதியில் நிப்பாட்டின பிறகு தான் தலிதுன்னு எனக்கு தெரியும். ஏய், நல்லதான்றா நடந்திருக்கு, எல்லாரும் ஒன்றா தானே இருந்திருக்கோம், எல்லாம் ஒன்றா தானே பேசி இருந்திருக்கோம். நீ தலிது, இவன் தேவை, இவன் வன்னியன், இவன் நாடார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசவே இல்லையே. இப்போ நீயா உள்ளக்க வந்து ஆமாம் ராஜ்மோகன் தலிது, ஆனால் தலிதுக்காக குரல் கொடுக்கல. தலிதுக்காக தலிது மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா என்ன? நாங்களாம் குரல் கொடுத்ததே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் அண்ணா அந்த கொலை வழக்குக்கு அவர் பேசியிருக்காரு. யார்? ராஜ்மோகன் அவர் 1-2 வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். ரஞ்சித் அவர்கள் மீது நம்ம மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். அதற்காக அவர் சொல்கிற எல்லாமே சரி நம்ம சொல்லிட முடியாது. இங்கே எந்த மனநிலைமையிலடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இவனை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக விழுந்துருச்சு. இதே ரஞ்சித்துக்கும் திமுகவுக்கும் ஏகப்பட்ட கிளாஷ் வந்துச்சு. இதே திமுக காரங்க ரஞ்சித்தை அடிக்க ஆரம்பித்தாங்க. திமுகவினுடைய வாடகை வாய்கள் யூடியூப்கள் ரஞ்சித் அவர்களை அடிக்க போது அவருக்கும் நம்ம சப்போர்ட் கொடுத்தோம். ஏன்னா அவர் பேசுனது அன்றைக்கி நியாயமாக இருந்துச்சு, சப்போர்ட் கொடுத்தோம். இன்றைக்கி இவங்க பேசுகிறதெல்லாம் அட்டர் பிளண்டராக இருக்குது. அப்போ இவனுடைய குறிக்கோள் என்ன? இவனுங்களெல்லாம் வளர விட்டது நம்ம தான். இவனுங்களெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பெரிய ஆட்கள், நல்ல டைரக்டர்,
ஏண்டா உன் படத்துக்கு மெட்ராஸுங்கிற படமாக இருக்கட்டும், இன்றைக்கி அவர் பேசுகிற பேச்சு அப்படி இருக்கு. நான் தமிழை நான் உணர்ந்ததே கிடையாது, என் ஊருக்காரனை நான் உணர்ந்ததே கிடையாது, நான் இந்தியனா உணர்ந்ததே கிடையாது. இன்னைக்கு காக்ரோச் பார்ட்டி ஜெய் பீம் அப்படின்னு சொல்லும்போது நான் உணர்கிறேன், நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி. ஆடம், உங்களுடைய படத்தை பாராட்டி பேசணுங்க, உங்களுடைய கலை பொக்கிஷத்தை எல்லாத்தையுமே நல்ல டைரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீ உணரலை? அப்போ நீ உணரவே இல்லையா? நம்மளெல்லாம் பற்றி பேசுகிறாங்க, நம்மளை தான் பற்றி பேசுகிறாங்க. நீ என்ன ஜாதின்னு கூட எனக்கு தெரியாதியா? நீ எப்படி இந்த படத்துக்கு இது நீ நசுக்கப்பட்டாய், ஒடுக்கப்பட்டாய், பிதுக்கப்பட்டாய் அப்படின்னு சொன்ன பொழுது கூட உனக்கு சப்போர்ட்டாக தான் நின்று இருக்கும். இதே மாதிரி இன்னொருத்தன் வருவான், மாமன்னன் படத்தை எடுத்துகிட்டு 2023 படம் ரிலீஸ் ஆகுது, 2023 இன்னைக்கு வர ஒருத்தன் கூட போராட்டத்தில் ஈடுபடலையா? அவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சேடா. அன்னைக்கெல்லாம் அவங்க வாய் எங்கே போச்சு? படத்தை எடுத்தீங்க, கொடுத்தீங்க, கோடி கோடியா. மாமன்னன் படம் பார்க்கறதுக்கு சாரசாரியா அரசியல்வாதிகள் வந்தாங்களே, கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படிலாம் சொன்னாங்களே. ரகுபதி அவர்கள் சொன்னாரே, உதயநிதி ஸ்டாலின் மாதிரி நடிப்பு அரக்கன் இங்கே யாருமே இல்லை, அவர் வந்து நடிக்கிறத நிப்பாட்டிடவே கூடாது. சட்டத்துறை அமைச்சராக இருந்தார், ஒன்றுமே கிடையாது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தாரு, மாமன்னன் படம் வாவ், அக்கா புரோட்டோகால் அக்கா வந்து பேசிச்சே. என்னடா செஞ்சுட்டு இருந்தீங்க அன்னைக்கெல்லாம் நீட்டு இல்லாமல் போயிடுச்சா, ரத்தாயிருச்சா? அன்றைக்கெலாம் நீட்டு மரணமே நடக்கலையாடா? பேன் நீட் அன்றைக்கெலாம் சொல்கிறதுக்கு வாய் வரலையா உங்களுக்கு? டாடி ஒரு பேசுகிற தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இவனெல்லாம் நம்பி இருந்தவங்க, நம்ம நம்புகிறோம், இப்போவும் நம்புகிறோம். நம்ம பேசுகிறதுனால இங்கே எதுவும் மாறப்போகுது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒருத்தனுக்காவது உரைக்கணும்ல. இவனுங்களை நம்புகிற கூட்டத்துக்கோ இல்லாட்டி அவன் நம்மளை மூலச்செலவு செய்கிறான் அப்படின்னு சொல்லி தெரியாமே நிறைய பேர் இவனுங்களுக்கு பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இந்த வெற்றிமாறன் அப்படிங்கிறவன்லாம் அடுத்ததாக வந்து பேச ஆரம்பிப்பான், நாங்கள் தான் சமூகத்தில் புரட்சி செஞ்சோம், வெட்டுடா குத்துடா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் புரட்சி. அடுத்த பொண்டாட்டி நீ காதலிக்கிறியா, காதலிச்சா உடனே கர்ப்பமாக்கிரு அப்படின்னு சொல்கிறவன் ஒரு புரட்சியான ஒருத்தன். இதெல்லாம் புரட்சியான்னு பேசிக்கிட்டு இந்த பருத்தி வீரன்கிற படத்தை எடுத்து நான் தான் புரட்சி செஞ்சேன், இவர் என்ன செஞ்சு கிழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய 8 அமைச்சர்கள் வந்து என்ன பிடுங்கினாங்க, தலித்துக்காக என்ன பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர். யார்? வேற யாரும் இல்லை, ரஞ்சித் தான். ஒன்றுமே தெரியாதில்லை, அவங்களாம் நடிக்கிறாங்க. ஒன்று, இவனுங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே மதக்கலவரம் உருவாகணும். பிஜேபியை பிடிக்குதோ இல்லையோ, நீ பிடிக்கலன்னு சொல்லு, அதுக்காக எங்ககிட்ட இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை நீ ஏன்டா கேள்வி கேட்டு ராஜ்மோகன் தலித்துன்னு எனக்கு தெரியாது. அதனால் இப்போ பாரு, கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி உன்னுடைய ஆதரவு, நீ சொல்லக்கூடிய திமுக தீகாக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, கேஸை போட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை உங்கள் அண்ணன் தானே சொல்லிட்டு கிடந்தேன், ஆம்ஸ்ட்ராங்கு கரெக்டு தானே? உங்கள் அண்ணன் தானே சொன்னேன், எங்கள் அண்ணனுடைய கொலை வழக்கு எனக்கு முக்கியமான தலைவர் அழுது இல்லை போய் அந்த கொலை வழக்கு சிபிஐக்கு போகக்கூடாது, சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணாங்க திமுககாரங்க. அந்த நேரத்தை இன்னைக்கு வந்த 8 அமைச்சர்கள் சொல்கிறீங்களா, தலித் அமைச்சர்கள் இருந்து என்ன செஞ்சாங்க, நீ அவங்க தான் வேணாம் சிபிஐ விசாரிக்கட்டும், எவ்வளோ பெரும்புலிகள் இருந்தாலும் அவனுங்கெல்லாம் சிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மாற்றினாங்க. என்ன செஞ்சு கிழிச்சாங்கன்னு கேட்டதுக்கு முதல் ஆன்சர். 2வது, கவின் கொலை வழக்கு இருந்துச்சுல்ல, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட வேங்கை வேலை என்னடா ஆச்சு, வேங்கை வேலுக்கு நீ போனியா, இல்லாட்டி திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது பேசுனீங்களா, பெரிய போராட்டம் நடத்துவீங்களா, போராட்டம் கிழிச்சு நடத்திட்டீங்களா? அறிவு இவங்கெல்லாம் இந்த கரப்பாம்பூச்சிகள்லாம் இப்போ என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, பம்மிட்டு இருந்துச்சு. மண்ணுக்கடியிலையும் முகத்தை அப்படியே மண்ணுக்கடியில் வச்சு பேக்கை மட்டும் மேலே தூக்கிட்டு அப்படியே பம்மிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் எஜமானங்கள் கோவிச்சுக்கிடுவாங்க, 200 ரூபா கிடைக்காது, அவ்வளோதானடா. இந்த கவின் வழக்கில் அவங்க அம்மா அரெஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்கல்ல, தாவேக்கு அரசாங்கம் வந்தோடனே இந்த 8 தலித் அமைச்சர்கள் வந்தோடனே அரெஸ்ட் பண்ணாங்களா? இங்கே MC ராஜா அவங்களுடைய அந்த ஹாஸ்டலுக்கு போனாங்கல்ல விஜய் அவர்கள், அங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கல்ல, உடனடியாக அங்கே மாற்றம் வந்துச்சா? இதுவரையிலும் அரசியல் இல்லாட்டி நாங்கள் வந்து தலித் அப்படின்னு சொன்னனால எங்கள் ஊருக்கே பஸ் அனுப்பாமல் நம்பர் 13 பஸ்ஸாக அனுப்பப்பட்டுச்சா? பஸ்ஸு இத்தனை வருஷங்களாக பஸ்ஸே இல்லாத இடங்களுக்கு பஸ்ஸு போச்சா? அதெல்லாம் மாற்றமாகவே தெரியல. உனக்கு இப்போ என்ன வேணும்? இந்த நீட் அப்படிங்கிறத வச்சு ஒரு அரசியலை செஞ்சு அந்த இடத்துல தலித பிரச்சனையை உருவாக்கி அம்பேத்கர் சிலையை திறக்க விட மாட்டேங்காங்க. ஏன் நீங்கள் திறக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தாவேக்கு அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க. சார் திறக்கலாம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? பிரச்சனையை அவங்க களைய போகிறாங்க. அது இப்போ இந்த மேடையில் பேச வேண்டிய பேச்சாங்க இது. இன்னைக்கு அவங்க ஜனநாயகம் படத்துக்கு தேட்டருக்கு போய் அழுகுறாங்க, தேட்டருக்கு போய் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்க 1008 பிரச்சனை இருக்குன்னு சொன்ன அதே நபர் தான் தேட்டருக்கு போய் அழுகுறாரு. அப்ப அவங்களுடைய பிரச்சனைகளில் ஒண்ணு ஜனநாயகம் ரிலீஸும் FDFES போக்குறதும் தானே, அது முக்கியமானதா? என்ன அடுத்ததா ஜீவ சகாப்தன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் வந்து பேசுறான். அவன் பேசும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்கே பாருங்களேன், நம்ம இங்கே உள்ள 1008 போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் திடுத்து பண்ணி பார்த்தா ஜனநாயகன் படத்தை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு ஜீவ சகாப்தன்னு. அந்த போராட்டம் ரொம்ப பீக்காக நடந்துட்டு இருந்துச்சுண்ணே. அப்போ என்ன தெரியுமா செஞ்சுட்டு இருந்தாங்க உங்கள் ஆட்கள்? போய் கூலி படம் பார்த்துட்டு இருந்தாங்க.
நான் ட்வீட் போடுறேன். நிரந்தர கூலி வேண்டும் என்று இங்கே தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தும் போது கூலி படம் பார்த்த மன்னர் குடும்பம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் ட்வீட் போட்டாங்க. நானும் அதில் ஒருத்தன் தான். அன்னைக்கு ஜீவ சகாப்தம் எங்கே போனாருன்னு தெரியல, கோமாவாக இருந்திருக்கும் ஒரு வேளை. இல்லை, இதுக்கு மேலே இவனில் என்ன சொல்லணும்னு தெரியல. ஆனால் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கும். கரப்பான்பூச்சிகள் வேட்டையாடப்படும், போலியான கரப்பான் பூச்சிகள் வேட்டையாடப்படுவார்கள், மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்தப்படுவார்கள். இவனெல்லாம் பெரிய ஆட்கள் நினச்சிட்டு இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இவங்கெல்லாம் ஆர்ட்ஸ், இந்த ஆர்ட் வழியாக படம் வழியாக இவங்கெல்லாம் இப்போ பயங்கரமான நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, இவனை மனசு ஃபுல்லாக வன்மங்க, இவனை மனசு ஃபுல்லாக சாதி வெறிங்க. இவனை என்ன தெரியுமா செய்கிறானுங்க, தன் சாதியினர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்களோ என்னமோ. ஆனால் நாம் எல்லாருமே ஒன்றா இருந்தாலுமே அவனுக்கு பிடிக்காது. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் நாம இல்லாட்டி இதேமா 8 தலித், எனக்கு தாவைக்கால இருக்கக்கூடிய 8 தலித் அமைச்சர்கள் யாருன்னு கூட தெரியாதியா? எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்? அவன் என்ன மாதிரி ஒரு மனுஷன், நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த நினைப்புடன் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு அவர் ஏன் வரல, இவர் ஏன் தலித்துக்கு பேசலை, தலித்து போராட்டம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளேயே நீங்கள் இவ்வளோ சாதி ஏற்றத்தாழ்வை கொண்டு வந்து அதுக்கு அடுத்தபடி அடுத்த லெவலுக்கு போயிட்டானுங்க. சனாதானம் ஒழிக அப்படின்னு சொல்லி இதே நீட்டு எதிர்ப்பு தேர்வில் சனாதானம் ஒழிக அப்படிங்கிறான். நாளைக்கு அவன் ஹிந்து ஒழிகன்னு சொல்லுவான். இதே கூட்டத்தில் வந்து சொல்லுவீங்களாடா ஹிந்து ஒழிகன்னு சொல்லுவான். எல்லாருமே நாங்கள் ஹிந்துவாக இருக்கோம், ஹிந்து ஒழிகன்னு சொன்னோன்னா எங்களுக்கும் ஊசி குத்துற மாதிரி இருக்கும். இருக்குமா இருக்காதா? ஹிந்து மக்களுக்கு இருக்குமா இருக்காதா? திடுதிப்பு நீ இன்னொருத்தன் வெளிக்கூட்டத்தில் இருக்கிறவன் எதிர் திசையில் இருக்கக்கூடிய அப்போ முஸ்லீம்கள் ஒழிய கிறிஸ்தவர்கள் ஒழிகன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் போராட்டம் போட வந்துட்டானா அவனுக்கு இருக்கே, அவனுக்கும் நிறைய கட்சிகள் இருக்குது, ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அவனும் ஏதாவது இப்படி பேசிட்டானுங்கன்னா நீட் ஒழிப்பே இவனுங்களும் செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடியவனுங்க எல்லாம் ஒருத்தன் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டானா என்ன ஆகுறது? ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல், எந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் வாய்க்கு வந்ததை பேசி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நஞ்செல்லாம் இங்கே விதைச்சி அதன் வழியாக மாணவர்களுடைய போராட்டத்தை தூண்டி தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய இந்த கரப்பான் பூச்சிகள் அழிக்கப்பட வேண்டும். இன்னும் நிறைய கரப்பான் பூச்சிகள் வெளியில் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. நான் ஒரு லிஸ்ட்டே எடுத்து பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே வெளியில் வருவாங்க. வரும்போது வச்சு செய்வோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.